கருமம் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை வந்தனம் புரிந்தனம் வல்லபை மனோகரம் சந்ததமும் சிந்தையில் உறைந்திடும் கணேஸ்வரா சித்தி விநாயகமூர்த்திக்கு. ஏம் ஃபார் சேவா மாணவர் இல்ல மாணவியருக்கான தர்ம தீபிகா இந்த முகாமை இந்த வருஷம் நாம் இப்பொழுது தொடங்குகின்றோம். நம்ம இருக்க இந்த இடம் ஸ்ரீ சுவாமி சித்பவானந்த ஆசிரமம் தேனி. இந்த ஆசிரமம் தொடங்கினவர் ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகள். ஆசிரமம் தொடங்குறதுலேருந்து தொடர்ந்து இந்த கோடை காலத்தில், கோடை விடுமுறை காலத்தில் குழந்தைகளுக்கான முகாம், இளைஞர்களுக்கான முகாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த வருட முகாமிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மனமாற அன்புடன் வரவேற்கின்றோம். கைதட்டலாம். சத்தம் போல உற்சாகம். இந்த முகாமினை தொடங்கி வைத்த ஆசியுரை வழங்கி தொடங்கி வைப்பதற்காக சுவாமிஜி அவர்கள் வந்திருக்காங்க. சுவாமிஜி அவர்கள் பெயர் ஸ்ரீ சுவாமி சமானந்தர். சுவாமிஜி தான் இப்போ ஆசிரமத்தை தலைவராக இருந்து ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுவாமிஜி நமக்கு ஆசியுரை வணங்கி இந்த முகாமினை தொடங்கி வைப்பார். இந்த இயக்கத்தை பூஜ்ய சுவாமிஜி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அவருடைய வாழ்க்கையுடைய நிறைவு காலத்தில் இதெல்லாம் ஆரம்பித்து ஒரு ஆசீர்வாதத்தோட விட்டு போனதுடைய விளைவு நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல பேருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அளவில் மகானோட வாழ்க்கையும் வார்த்தையும் அவரோட உழைப்பும் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆக அந்த வகையில் அவங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த ஆசிரமத்தை ஆரம்பித்து இப்படி ஒரு அமைத்து கொடுத்த பூஜ்ய ஓங்காரானந்த மகா சுவாமிகள் இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப அற்புதமான மகாத்மா. அடுத்தது ஆசிரமம் இப்படி இருக்கு சொல்லி சொன்னா சும்மா ஒரே நாளில் வந்துடல. நிறைய பேரோட உடல் உழைப்பு, பொருள் தானம் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படி உருவானது தான் இது. ஆக இதை நல்லா பயன்படுத்தி நாமும் நல்ல ஒரு குடிமக்களா நல்ல அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு அமைத்து கொடுக்கிற விஷயங்களை நிறைய கற்றுக்கொண்டு சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்காக வந்துள்ளவங்க எல்லோருக்கும் ஆதிகுரு அருளாலும் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளுடைய ஆசியாலும் இதை ஆரம்பித்து இப்படி இருக்கணும்னு கொடுத்து பரிபூர்ணம் அடைந்த ஸ்ரீ சுவாமி பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலும் உங்கள் எல்லோருக்கும் இது எல்லா நலங்களும் வளங்களும் வந்து அமைய வேண்டும். இந்த வகுப்பு முழுமையாக பயன்படுத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கணும். எல்லோருக்கும் மனமாற வாழ்த்துறேன். எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன். ஹரியோம். 365 நாளில் 300 நாள் ஹாஸ்டலில் இருப்பீங்க, 65 நாள் லீவு இல்லையா? அப்போ 300 நாள் அவங்களோட அவங்க இருக்காங்க. அப்பாடா மிஸ்ஸு வந்து உடல் எங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காம உங்களோட இருந்து எப்பொழுதும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உற்சாகப்படுத்தி அவங்களும் வந்து உங்களோட வந்திருக்காங்க. அப்புறம் இங்கே டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. யார் ஸ்கூலில் உங்களுடைய வகுப்பில், அதாவது ஹாஸ்டலில் விடுதியில் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களும் இந்த வகுப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்களாம் வந்து அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஆசிரமம் அப்படி இருக்கு இப்படி இருக்கும், நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்களும்
அந்த ஆசிரமம் எப்படி தான் இருக்குன்னு நாங்களும் பார்க்க வரோன்னு உங்களோட சேர்ந்து வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் நன்கு சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் சிறக்க வேண்டும். அதற்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு இந்த அருளை கொடுக்க வேண்டும் என்று, அருள் சார்ந்த இடம் இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்தையும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு இடத்தை அமைத்து கொடுத்த நம்ம பெரிய சுவாமிஜி அவர்கள், நம்மளுடைய சித்பாவானந்த சுவாமிஜி அவர்களுக்கு நம்முடைய ஓங்காரானந்த சுவாமிஜி அவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படி ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லி ஓங்காரானந்த சுவாமிஜி இப்படி ஒரு வாய்ப்பை எல்லார் இடத்துலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த இடத்தை இப்போ நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நம்மளுடைய தலைவர் சுவாமிஜி அவர்கள், சமானந்த சுவாமிஜி அவர்களும் பூர்ணானந்த சுவாமிஜி அவர்களும் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அவங்க இல்லைம்மா இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் வந்திருக்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து வாங்க, இதன் மூலமாக நல்ல ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி இசைந்து உங்களை எல்லாம் ஒன்று கூட்டி இதை செயல்படுத்த வேண்டும் என்பதிலே சிறமேற்கொண்டு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம் செய்து நான் நன்றி செலுத்தி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் நம்மளுடைய சுவாமிஜி அவர்களுக்கும் நன்றி சொல்லி சிறமேற்கொண்டு பயன்படுத்தி கொண்டு மேலும் அடுத்த வருடம் எப்போது வரும் என்பதை சிறமேற்கொண்டு நம்ம கற்றுக்குவோன்றத நீங்கள்லாம் என்ன பண்ண முயற்சிப்போமா? அதனால் நல்லா செய்வோம், சிறப்பாக செய்வோம். எல்லா வாய்ப்பையும் அளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்களோட இருக்கின்ற எல்லாருக்கும் உங்களோட வார்டன் மாதாஜம்மா எல்லாருக்கும் நன்றி செலுத்தி இந்த இடத்துக்கு சேர்றதே ஒரு புண்ணியம். இந்த இடத்துக்கு சேர்த்து நம்ம எவ்வளோ கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? அதுபோன்று உங்கள் வாழ்க்கையும் பயணம் சிறப்பாக அமைவதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகால். உங்களுடைய பிற்கால வாழ்க்கை, அதாவது நீங்கள் படித்து காலேஜ் முடித்து இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு திரும்பி நீங்கள் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு வழித்தடம். இந்த வழித்தடங்கள் வாழ்க்கை தடமாக மாறி நல்லா சிறப்பாக வர வேண்டும் என்பதிலே பிரயத்தனப்பட்டு எல்லாம் அந்த இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ். ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் மகானுபாவா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் अंजनी पुत्रा जय हनुमान जय हनुमान जय हनुमान आंजनेय जय हनुमान जय हनुमान जय हनुमान वायु कुमारा जय हनुमान जय हनुमान जय हनुमान वानर वीरा जय हनुमान जय हनुमान जय हनुमान संजीविराया जय हनुमान जय हनुमान जय हनुमान सीता लक्ष्मण जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान सीता लक्ष्मण जय हनुमान आंजनेय स्वामी की
உறுதிமொழி. நல்ல நேரம் நிற்கலாம். நான் சொல்றது திரும்ப சொல்லணும். நான் சனாதன தர்மத்தை சேர்ந்தவள் என்பதில் பெருமை அடைகிறேன். எனது தர்மத்தை, பண்பாட்டை ஸ்ரத்தையுடன் விடாமல் பின்பற்றுவேன். வகுப்பறையில் அமைதியுடன் பாடங்களை கவனமாக கேட்பேன். ஆசிரியர், பெற்றோர் மற்றும் பெரியவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பேன். பணிவுடன் நடந்து கொள்வேன். எந்த பணி செய்தாலும் அதை எனது கடமையாக கருதி சேவை மனப்பான்மையோடு திறம்படச் செய்வேன். எந்த உயிரினத்தையும் உடலாலோ வாக்காலோ மனதாலோ துன்புறுத்த மாட்டேன். அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்வேன். பெண்குலத்தின் பெருமையை பேணிக் காப்பேன். சமூகத்தின் அமைதியை கெடுக்கும் எந்த பிரிவினை சக்திகளிலும் ஈடுபடாமல் நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபடுவேன். நாட்டுக்கு கேடு தரும் ஊழல், வன்முறை போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபட மாட்டேன். என் நாடு முன்னேற உழைப்பு ஒன்றுதான் வழி என்றுணர்ந்து ஸ்ரத்தையுடன் தொடர்ந்து உழைப்பேன். என் நாட்டின் இறையாண்மையை காக்க என்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டேன். இந்த உறுதிமொழிகளை ஏற்று நடக்க உறுதியான தூய உள்ளமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அருள இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க பாரத மணி திருநாடு. வாழ்க பாரத மணி திருநாடு. வாழ்க பாரத மணி திருநாடு. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். பயணம் அப்படின்னா என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அதான பயணம். பயணம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போறதுக்கு பேரு பயணம். இது ஒரு பயணி இருக்கிறார், அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக விரும்புகிறார். அவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியா ஒரு தேரோட்டி இருக்கிறார். அவர் உட்காந்து போறதுக்கு ஒரு வாகனம் இருக்கு. அதுக்கப்புறம் அதை இழுத்து செல்லக்கூடிய குதிரைகள் இருக்கு. அந்த குதிரையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கடிவாளம்ங்கிறது முக்கியமான ஒன்று. அப்புறம் போற பாதைங்கிறது முக்கியமானது. இந்த ஆறும் சேர்ற பொழுது பயணம் நடக்குது. இந்த பயணம் வெற்றிகரமான பயணமா? இந்த பயணி தான் விரும்புகிற இடத்துக்கு போய் சேரணும்னா சரியான முறையில, உரிய நேரத்துல, அது முக்கியமானது, உரிய நேரத்துல உரிய முறையில சரியான முறையில அவர் லட்சியத்தை அடையணும்னாக்க, லட்சியத்தை அடையணும்னா என்னது? இந்த தேரோட்டி இந்த பயணியை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் சரியா இருக்கணும், அதானே? இந்த 5ம் பயணி தான் பயணப்படுறாரு. பயணி பயணப்படுறதுக்கு தேர் வாகனமா இருக்கு, மற்றதெல்லாம் அதற்கு உதவியா இருக்கு. இந்த பயணியை தவிர மித்த இருக்க 5ம் சரியா இருந்தா தான் அந்த பயணம் வெற்றிகரமா நடக்கும், அதானே? न ब्रूयात् सत्यम् अप्रियम् प्रियञ्च नामृतं ब्रूयात् ஏஷஹ தர்மஹ சனாதனஹ. சனாதனத்துக்கு அழகான டெஃபினிஷன் கொடுக்கிறார். சத்தியம் ப்ரூயாத், பேசுனா சத்தியத்தை பேசு.
பிரிய ப்ரூயாத். அது எப்படி இருக்கணும்? சத்தியமா இருந்தா கூட எப்படி இருக்கணும்? அது பிரியமா இருக்கணும். பிரியமா எதாவது இருக்கா? உண்மையே சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? நான் சில உண்மையை சொல்றேன் என்ன பண்ணிடுவேன், கட் பண்ணிடுவேன் இல்லையா? நீ ஒரு சொல்ல, நீ உருப்படாத சொல்லாமல இல்லையா? சொல்லலாமா அதெல்லாம்? அதான் உண்மையை சொன்னால் கூட அவர்களுக்கு இதமா இருக்கிற மாதிரி சொல்லணும்னு சொல்றாரு. அது சொல்றாரு சத்தியம் அப்படி, அந்த சத்தியம் கூட பிரியமா இருக்கணுங்கிறார். சத்தியம் பேசினா கூட பிரியமா இருக்கணுமா? அனுக்கிற சொல்ல பிரியச்சா அன்றித்தம் அப்படிங்கிறார். அது பிரியமா இருக்கிறதுனால அன்றித பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுதான் சனாதனங்கிறார். சனாதனத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டெஃபினிஷன். இதெல்லாம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் சும்மா ஸ்லோகம் மட்டும் இல்லை. இதுல இந்த கண்ட்ரி, இந்த புக் கம்ப்ளீட் புக். இதெல்லாம் உங்க ஏஜுக்கு இந்த ஒண்டர்ஃபுல் புக். இது படிச்சு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்ல செயல்களை பற்றிய நல்லறிவை நான் அடையும்படி அறிவீராக. தீய செயல்களால் அழித்துக் கொள்ளும் என்னை நற்செயல்களால் அழிவற்றவனாக்குவீராக. அதாவது ஒரு பழமொழி உண்டு, வளைந்த மூங்கில் பல்லக்காகும் அப்படின்னு சொல்றது. அதாவது வளைஞ்சு பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொன்னார் குறள். அது மாதிரி பணிஞ்சு போக போக தான் அவனுடைய குணங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அவனை பற்றி 4 பேர் பேசுவாங்க. பணிவான குணம் இருக்கணும், எப்போ வினயம் இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே கற்றுக்கணும்னா வினயம் இருக்கணும், பணிவாக தான் கேட்கணும். திருப்புகழை இயற்றியவர் யார்? திருப்புகழை பாடியவர் யார்? தெரியல. திருப்புகழை பாடியவர் யார்? தெரியாது. திருப்புகழை, திருக்குறள் இல்ல, திருப்புகழ். முத்தை தருவத்தி திருநகை பாட்டெல்லாம் கேட்டுவீங்களே, அதான் திருப்புகழ்னே தெரியாது. அருணகிரிநாதர் குழு கொடுத்துறவர். சரி, ஆனா இது என்னப்பா? தூய்மைக்கு 5 மதிப்பெண். அருணகிரிநாதர் பாட்டு சொன்னா வருது. அந்த பாட்டு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? குரு சச்சிதானந்தா
பதையே ஹர ஹர மகாதேவா. அப்படி ஹர நம பார்வதி பதையே. கோவிந்த கோவிந்த நாராயணம் கோவிந்த கோவிந்த நாராயணம் நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் அபிநயா. நான் 9ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 10ஆம் வகுப்பு வாழ்க்கை பயணத்தை தொடங்க போகிறேன். நான் சின்னசேலம் விடுதியில் இருந்து வருகிறேன். 3 நாட்கள் நடந்தவற்றை அறிக்கை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை நேரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அட்டவணைப்படுத்தி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தோம். 4:45 மணி முதல் 9 மணி வரை எங்கள் வாழ்க்கையில் இந்த 3 நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக தொகுத்து விரிவாக கூற இருக்கின்றேன். முதல் நாள் தொடக்க நிகழ்ச்சியாக இங்கு தலைவர் சுவாமிஜி அவர்கள் மாணவிகளுக்கு ஆசி வழங்கி உரையாற்றினார். அது மாணவிகளுக்கு இடையே ஊக்கத்தை ஏற்படுத்தியது. பூர்ணானந்த சுவாமிஜி அவருக்கு நல்லிணக்கம் ஏற்படுத்தும் வகையில் மாணவிகளை தனித்தனி குழுவாக பிரித்து அவர்களுக்கு
இடையே புதிய நட்பினை ஏற்படுத்தியது. முதல் நாள் காலை 4:40 மணிக்கு மாணவிகள் கோபூஜையில் கலந்து கொண்டனர். இதன் மூலம் மாணவிகள் கோமாதாவின் சிறப்பினை தெரிந்து கொண்டனர். யோகா பயிற்சியின் போது எங்களுக்கு தெரியாத ஆசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பின்னர் நாங்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டோம். அப்போது ராமநாதன் ஜி அவர்கள் அனைத்து மாணவிகளுக்கும் பஜனை பாடல்களை கற்றுக் கொடுத்தார். பூர்ணானந்த சுவாமிஜி அவர்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணம் எதனை நோக்கி செல்கிறது, அதில் அவனின் லட்சியம் என்ன என்பதையும் இறுதியில் அவன் எதை அடைகிறான் என்பதையும் கூறினார். அது மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. பூர்ணானந்த சுவாமிஜி அவர்கள் மாணவிகளுக்கு அவர்களின் அறிவை மேம்படுத்தும் வகையில் போட்டிகளை நடத்தினார். இதன் மூலம் நாங்கள் அறியாதவற்றை அறிந்து கொண்டோம். யோகேஷானந்த சுவாமிஜி அவர்கள் நற்பண்புகள் பற்றியும் அதனை நம் வாழ்வோடு ஒப்பிட்டும் கூறினார். விஸ்வானந்தா ஜி ஸ்லோகம் அனைத்தும் கற்றுக் கொடுத்தார். ராமநாதன் ஜி அவர்கள் அனைத்து மாணவிகளுக்கும் இறைவனுக்கு எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். சச்சிதானந்த மாதாஜி அவர்கள் சமஸ்கிருதத்தில் கதையை எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்தார். அதனால் என் மனதிற்குள் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளணும் என்று ஆர்வம் வந்தது. கங்கா நதிக்கு அழைத்து சென்று மேலும் எங்களை கோசாலைக்கு அழைத்து சென்று கோமாதாவை காட்டினார்கள். மாணவிகளுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படும் வகையில் ஒவ்வொரு விடுதியில் உள்ள மாணவிகளை கலந்து குழுவாக பிரித்து அவர்களுக்கு இடையே பண்பாட்டை ஏற்படுத்தினார். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதாஜிக்கு மிக பெரிய நன்றி. எங்கள் பெற்றோர்கள் கூட இவ்வளவு பாதுகாப்பாகவும் அக்கறையுடனும் மிக பாசமாகவும் பார்த்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எங்கள் மாதாஜி எங்கள் அனைவரையும் மிகுந்த பாதுகாப்புடனும் பாசத்துடனும் எங்களை பார்த்து கொண்டார். இந்த மூன்று நாட்களாக எங்களை வழிநடத்திய சுவாமிஜிகள் அவர்களுக்கு மிக பெரிய நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அதை உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை நீ வென்று விடலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் அருமையாக முகாம் அறிக்கை வாசித்த அபிநயாவுக்கு நன்றி. அடுத்தபடியாக அனுபவ உரை கூற வருகிறார் படவேடு மாணவி வி மகாலட்சுமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி மகாலட்சுமி. நான் படவேடு சாக்கடையிலிருந்து வருகிறேன். நான் ஸ்கூலில் படிக்கும் போது எங்கள் டீச்சர்லாம் லெசன் மட்டும்தான் நடத்துவாங்க. அதுக்குரிய சப்ஜெக்டில் இருக்க லெசன் மட்டும் நடத்துவாங்க. ஆனால் இங்கே சுவாமிஜி வந்து வாழ்க்கை பயணம் என்ற தலைப்பில் வந்து நிறைய நடத்தியிருக்காங்க. இது மூலமாக என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்துருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அடுத்தது யோகா நான் பண்ணும் பொழுது எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்லா ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி நல்லா நான் உணர்ந்தேன். எங்கள் அம்மா வந்து எப்பெல்லாம் நல்ல நாள் வருதோ அப்போ மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் மாதாஜியோடு சேர்ந்த பிறகு எந்தெந்த சாமி எப்படி வழிபடணும் அப்படின்றது நடத்தினாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இங்கேயும் நான் கற்றுக்கினேன். இது எல்லாத்தையுமே நான் போய் எங்கள் ஊர்லேயும் இருக்கவங்ககிட்டையும் சொல்லி தருவோம். இதன் பலனாக வந்து நான் எங்கள் ஹாஸ்டலில் நான் வந்து 3 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணேன். எங்கள் ஆம்பூர் மாதாஜி வந்து அடிக்கடிக்கு ஹாஸ்டலுக்கு வருவாங்க. ஹாஸ்டலுக்கு வந்து நிறைய உபதேசம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடிக்கு வந்து பொட்டு வைங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் பொட்டு வைக்கும்பொழுதுலாம் எனக்கு ஆம்பூர் மாதாஜி நினைவு வரும். இதெல்லாம் வந்து என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அனைவருக்கும் நன்றி. அனுபவ உரை வாசித்த மகாலட்சுமிக்கு நன்றி. அடுத்தபடியாக ஆணிக்கட்டி மாணவி கீதா அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கீதா. நான் ஆணைக்கட்டி விடுதியிலிருந்து வரேன். இந்த கேம்ப்ல 6 மணிக்கு யோகா செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தெரியாத யோகாலாம் கற்றுக்கிட்டேன். இங்க நடந்த தட்சிணாமூர்த்தி கோயிலில் தரிசனம் பெற நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன். இங்க நடந்த ஒவ்வொரு வகுப்பும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இங்க பாடின பஜனை பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த வாய்ப்பை தந்ததுக்கு இறைவனுக்கும் குருமாவுக்கும் தெரிந்தது கீதாவுக்கு நன்றி. அடுத்து தென்னப்பட்டு மாணவி ரஜிதா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரஜிதா. நான் தென்னம்பட்டு விடுதியில் வந்துள்ளேன். எனக்கு இந்த 3 நாட்கள் கேம்ப் மிகவும் பிடித்திருந்தது. பூஜை செய்ய கற்றுக் கொடுத்தது மிகவும் பிடித்தது. பாட்டு சொல்லிக் கொடுத்தது மிகவும் பிடித்தது. சத்தியவான் சாவித்திரி கதை இதுவரை நான் கேட்டது இல்லை. இங்கு அதை நான் புதிதாக கற்றுக்கொண்டேன். விளையாட்டு போட்டிகள் வைத்தது சுவாரஸ்யமாக இருந்தது. சிவன் கோயிலுக்கு அழைத்து சென்ற சுவாமிஜிக்கு நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுவாமிஜிக்கும் மாதாஜிக்கும் நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் நிர்மலா. நான் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 16ஆம் வகுப்பு தொடங்க போகிறேன். நான் சின்னசேலம் ஆசிரமத்திலிருந்து வந்துள்ளேன். நான் இந்த முகாமில் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ளேன். முதலில் எனக்கு எங்க ஆசிரமத்தில் தர்மம்னா ஒருவருக்கு உதவி செய்வது தர்மம்னு நினைத்தேன். ஆனால் இந்த முகாமிற்கு வந்தபோது யோகேஷானந்த சுவாமிஜி அவர்கள் தர்மம்னா ஒருவர் நமக்கு எந்த அளவிற்கு நன்மை செய்கிறாரோ அந்த அளவிற்கு நாம் பிறருக்கு அதிகமாக செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். பூர்ணானந்த சுவாமிஜி அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தை தேருடன் ஒப்பிட்டு எங்களுக்கு தெளிவாக கூறினார்கள். எனக்கு தெரியாத புதிய ஆசனங்களையும் யோகாவில் கற்றுக்கொண்டேன். பூர்ணானந்த சுவாமிஜி அவர்கள் வாழ்க்கையில் தத்துவங்களை கூறினார். வாழ்க்கை பயணம் என்பது இறைவனை அடைதல் என்பதை புரிந்து கொண்டேன். எங்கள் விடுதியில் ஒரே குழுவாக இருந்தோம். ஆனால் எங்கள் எல்லோருக்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்படுத்தும் வகையில் மாணவிகளை தனித்தனியாக குழுவாக பிரித்து அவர்களுக்கு இடையே புதிய நட்பினை ஏற்படுத்தியது. எங்களுக்கு சச்சிதானந்த மாதாஜி அவர்கள் சமஸ்கிருதத்தில் கதையை எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்தார். அதனால் என் மனதிற்கு சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளணும் என்று ஆர்வம் வந்தது. எங்களை ஒரே இடத்தில் இருக்காமல் வெளியே கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள். ராமநாதன்ஜி அவர்கள் எங்களுக்கு பஜனை பாடல்களை கற்றுக் கொடுத்தார். முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பதே வெற்றி புள்ளி என்று கூறி மாதாஜி அவர்களுக்கும் இங்கே வந்து அனைத்து நன்மைகளையும் கற்றுக் கொடுத்த ஆசிரமத்திற்கும் இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் கமலநாயகி. நான் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் இருந்து வருகிறேன். எனக்கு இது 2ஆம் முறை இங்கு வருவது. போன முறை வகுப்பு இருந்ததை விட இம்முறை வகுப்புகள் புதிதாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. மேலும் மாணவிகளிடையே நல்லிணக்கம் ஏற்படும் வகையில் குழுக்கள் பிரித்து குழுக்களிடையே ஒரு போட்டியையும் ஏற்படுத்தியது. இதன் மூலம் நாங்கள் ஆர்வத்துடன் போட்டியில் கலந்து கொண்டோம். கடவுளுக்கான பஜனை பாடல்கள், ஸ்லோகங்கள் மற்றும் பூஜை செய்வது எப்படி என்று கற்றுக்கொண்டோம். மேலும் நாங்கள் அறியாத யோகாசனங்களையும் கற்றுக்கொண்டோம். பெண் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் சுவாமிஜி அழகாக எடுத்து கூறினார். இதன் மூலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த மாதாஜிக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் என் அகம் மகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நமது அனைவருக்கும் ஆசி உரை கூற வருகிறார்கள் ஸ்ரீ சமானந்த சுவாமிகள். இந்த 3 நாட்களும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப அழகா சொன்னீங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல அம்மா நமக்கு அன்பு பொழிந்து உணவு நல்லா கொடுப்பாங்க.
நமக்கும் உடல் வளர்ச்சிக்கு அது தேவையா இருக்கு. அப்பா நமக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கல்வி கற்பதற்குரிய ஸ்தாபனங்கள் சேர்த்து விட்டு மத்தெல்லாம் தான் பண்ணுவாங்க உழைப்பினால. பள்ளிக்கூடத்துல நமக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான நல்லுபதேசங்கள், தர்மத்தை பற்றிய கருத்துக்கள், நம்முடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சார தேசத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் வெளியே எங்கேயும் யாரும் சொல்லி கொடுக்கறதில்லை. அந்த வகையில உங்களுக்கு இங்க அதெல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்க ஒருத்தர் சொல்லும் பொழுது கேட்பார் மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம சமயத்தினுடைய அல்லது வீட்டினுடைய தூண்டலா இருப்பது தாய்மார்கள் தான். ஒரு அம்மா நல்ல ஒரு பக்குவப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா குடும்பத்துல என்ன கஷ்டம்னா அதெல்லாம் தாங்கி மேல கொண்டு வந்துருவாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான். அம்மா அப்பா அமையறது பெரிய விஷயம். அது அம்மான்றது பெரிய ஒரு விசேஷமான ஒரு அம்சம் நம்ம வாழ்க்கையில. அதனால நீங்க எல்லாருமே நம்முடைய சமயத்துடைய விஷயங்கள்லாம் தாய்மார்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கொண்டு செலுத்துறோமோ கொடுக்குறோமோ, இந்த பண்பாட்டோட இந்த கலாச்சார விஷயங்கள், மனதில் கிடைக்கிற இந்த சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் நம்மையும் உயர்த்தும், நம்முடைய குடும்பத்தையும் செழிப்பாக்கும், நாம் சார்ந்திருக்க சமுதாயத்துக்கு அது பெரிய ஒரு உபயோகமா இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் பெண் குழந்தைகளாக வந்துருக்கிறது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல வீடுகள்ல 3 பேர் 4 பேர் இப்போ அதெல்லாம் இல்லை, 1-2 குழந்தைகள் தான் இருந்தாலும் சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும்போது அம்பாக்கள்லாம் உங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த வயதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான குறும்புத்தனங்கள் எல்லாம் இருக்கும். இருந்தாதான் நீங்க குழந்தைகள், இல்லைன்னா குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் குறும்புத்தனம் இருக்கும். அதையும் சமாளிச்சு உங்களை எல்லாம் இப்படி கொண்டு செலுத்துறதுக்கு பெரிய விஷயம்தான். அது நீங்களாம் சொன்னது போல எல்லா மாதாஜி அம்மாக்களுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அம்மா அப்பா அடுத்து இந்த அரவணைத்து இந்த அறிவை கொடுக்குற எல்லா விஷயத்தையும் விட்டு வந்தவங்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் பெரிய விஷயம். நல்லதுதான். அந்த வகையில நம்ம கொடுக்கிற விஷயம் சொன்னது போல பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமி செய்த இந்த ஆரம்பிச்ச இந்த விஷயம் அவரோட மனசுல இருந்த ஒரு விஷயம். அது இப்படி எல்லாம் இந்தியா முழுக்க இந்த வேலைகள் தொடர்ந்து பல இடத்துல நடக்கிறது. அதில் பயணம் அடைஞ்சிட்டு இருக்குன்றது பார்க்கும்போது அவர் இந்த குழந்தைகள் உங்களோட இது போல விஷயங்களோட அவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆசீர்வாத வடிவில் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆசீர்வாத பலம் தான் நம்ம எல்லாம் இப்படி கொண்டு செலுத்துறது. அடுத்து இந்த ஆசிரமத்தையும் இப்படி பல விஷயங்களுக்கு பயன்பட வேண்டும் என்று மனசுல ஆழ்ந்து நினைத்து இந்த ஆசிரமத்தை உருவாக்கின ஸ்ரீ சுவாமி ஓங்காரந்த சுவாமிகள் அவர்களும் அற்புதமா இந்த விஷயத்தை உருவாக்கி இருக்கேன். உழைப்ப அருமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய வெய்ய காலங்கள் எல்லாரும் நிறைய சொல்றாங்க, நல்ல தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, நீர்ச்சத்து நிறைய இருக்கணும், நீர்ச்சத்து உணவுகளை சாப்பிடணும்னு சொல்றாங்க. எல்லாருமே இந்த வருடம் படிப்பை முடிச்சு அடுத்த வகுப்பு எல்லாருமே போக போறீங்க. அடுத்த வகுப்பு ப்ரமோட் ஆகிருப்பீங்க. அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் அடுத்த வகுப்பிலும் நன்கு படித்து தேர்ச்சி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துறேன். அங்கே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இருந்து பொறுப்பா பொறுமையா எல்லாம் சொல்லிக் கொடுத்த எல்லா சுவாமிகள், ராமநாதன் அவர்கள், விஸ்வநாதன் எல்லாருக்கும் உங்கள் சார்பாக நானும் மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அடுத்து என்ன பண்ணணும் அதெல்லாம் இருக்கு. எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி உங்களை இப்படி எல்லா நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சிட்டு வந்த அம்பாக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக பூர்ணானந்த சுவாமிகள் அருளாசிக்காக காத்திருக்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். எய்ம்பார் சேவா மாணவியருக்கான இந்த பண்பாட்டு முகாம்ல சென்ற 2 வருடங்கள் இந்த முகாம் நடந்திருக்கு. நீங்களும் ஒரு சில மாணவிகள் வந்திருக்கீங்க. அதை விட அதிகமா இந்த வருடம் 100 பேர் இருக்கிறது சிரமமா இருக்கு. அதனால 2 கேம்பை பிரிச்சு வச்சுக்கலாம்னு நான் சொன்னேன் போன வருஷம்.
2 கேம்பா பிரிஞ்சதுல என்ன ஆச்சுன்னா 100 கூட்டல் 60 120 ஆயிடுச்சு. இதுதான் நல்லதுதான், பரவாயில்ல, ஒன்றும் சிரமம் இல்லை. 100 பேர் இருந்தாலும் நம்ம ஆமாம் சமாளிக்க முடியும்னு தெரியுது. அப்புறம் நீங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு கட்டுப்பாடாக ஒரு ஹாஸ்டலில் பழக்கத்தில் இருக்கிறதுனால 100 பேரை பார்த்துக்கிறது ஒன்றும் சிரமமாக தெரியலை. சில இடங்கள் நம்ம தங்குற இடங்கள்ல சில சௌகரிய வசதிகள் கொஞ்சம் ஆள் கம்மியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் நம்ம தயாராகி வர்றது அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்றதா இருக்கு. மற்றபடி ஒன்றும் சிரமம் தெரியலை. நீங்களும் நல்லா ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கள். இந்த 3 நாளில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்கள் பல. யோகாசனம் ரெகுலராக நீங்கள் பண்ணி கொண்டிருந்தாலும் கூடுதலாக சில விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இங்கே நம்ம என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. மற்ற பள்ளியில வருஷம் முழுக்க நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். அதை விட இந்த 3 நாட்கள் நம்ம ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு அது புரிந்து இருக்கும். அதை நீங்கள் சரியாக கடைபிடித்தாக்க வாழ்க்கையில் இன்றைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். வகுப்புல சொன்னதே ஒரு வகுப்புல சொன்னது குறிப்பா 4 விஷயங்களை நம்ம சரியா கடைபிடித்தோம்னா வாழ்நாள் முழுக்க அது நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னன்னாலே உடற்பயிற்சி, உணவு, உறக்கம், உழைப்பு. உடற்பயிற்சி, உணவு, உடற்பயிற்சி, உழைப்பு, உறக்கம். இந்த 4ஐயும் திட்டமிட்டு நம்ம சரியா கடைபிடித்தோம்னாக்க என்றைக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் நமக்கு செல்வம். மற்ற செல்வம்லாம் நம்ம போற போது எடுத்துட்டு போக போறது இல்லை. நமக்கு இருக்கிற பொழுது நோய் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது தான் முக்கியமான செல்வம். அதற்கு இது முக்கியம். அதோட இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்கு. குடும்பம் முதலான பொறுப்புகள் பின்னாடி வர்ற பொழுது அதிலையும் நம்ம சிறப்பா இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம், கற்போம், சிந்திப்போம், கடைபிடிப்போம், அதுக்கப்புறம் கற்பிப்போம். அதையும் சேர்த்துக்கணும். சொன்னது 3 தான். கற்போம், சிந்திப்போம், கடைபிடிப்போம். படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும், அது யோசிக்கிறது. அதனால படிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிறது என்ன எதற்குன்னு சொல்லி புரிஞ்சு படிக்கிறது, அதுக்கப்புறம் அதை கடைபிடிக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. கற்க நிற்க, கற்றபடி கடைபிடிக்கிறது. உண்மையிலேயே சமூகத்துல பார்த்தா நிறைய பேர் படிக்கிறார்கள், எல்லோருமே படிக்கிறார்கள், எல்லோருமே உழைக்கிறார்கள். ஆனா வெற்றி பெறுறது, வெற்றியாளர், சமூகத்துல தெரியக்கூடியவர்கள், உயர்ந்த எல்லோருக்கும் ஃபேமஸா இருக்கக்கூடியவர்கள், புகழ் பெற்றவர்கள், அப்படி அடைந்து இருக்கக்கூடிய சிலருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு வித்தியாசம் சொல்றாங்க. எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள், ஆனா வெற்றி பெறுபவர்கள் சிலர் தான். என்ன காரணம் அப்படிங்கிற பொழுது, யார் தன்னுடைய முறையா கல்வி கற்கிறது, தன்னுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுதல், எதை கற்றுக்கொள்கிறார்களோ அதை கடைபிடிக்கிறது. கற்றதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். கற்கிறதோட நின்று கொள்பவர்கள் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. யோகாசனம் கற்றோம், 3 நாள் கத்துக்கிட்டோம், அப்புறம் வீட்டுக்கு போனா மறந்துட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப எதெல்லாம் நம்ம படிக்கிறோமோ தெரிந்து கொண்டோமோ அதை வாழ்க்கையில கடைபிடித்தோம்னா அது நமக்கு வெற்றியாக அமைக்கும். அது முக்கியமான விஷயம். அதனால இங்க தெரிந்து கொண்ட விஷயங்களை நம்ம அன்றாடம் கடைபிடிப்போம். நீங்க எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியோட நிறைவோட எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று என்றைக்கும் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்துகின்றேன். அடுத்த வருடமும் நீங்க தொடர்ச்சி அடுத்தடுத்த வருடங்கள்லையும் முகாமுக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்த நிறைய ஒரு தொடர்ச்சியா வர்ற பொழுது நமக்கு அது மனசுல ஆழமா பதியும். ஒரு தடவை வர்றது கேட்கறதுங்கிறத விட அடுத்தடுத்து தொடர்ந்து அதை கேட்கிற பொழுது நமக்கு அது நல்ல மனசுல பதியும், நல்லா புரியவும் செய்யும், அது பயனுள்ளதாகவும் இருக்கும். அதான் நீங்க எல்லாரும் இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கிறேன். அறிவோம். இப்போது நட்பாய் உறவாய் எங்களோடு உறவாடிய யோகேஷானந்த சுவாமிஜி அவர்களின் ஆசி உரை. நமஸ்காரம். நட்பாய் உருவாய். நான் உரிமையா பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப
பேசும்போது நான் தான் ரொம்ப திட்டுறதும் நான் தான் இல்லையா, திட்டுறது நான் தான் எல்லாத்துக்கும். ஏன்னா நான் எப்பவுமே என்ன குழந்தை யாராக இருந்தாலும் நான் அது என்னோட குழந்தையாக நான் பார்க்கறது. அதனாலதான் அந்த உரிமையோடு தான் எல்லாம் சொல்றது. ஒரு டிசிப்ளினா இருக்கு இதெல்லாம் சொல்றது வந்து காரணமே வந்து அந்த ஐ ஹவ் டேக்கன் த ரைட்ஸ். எனக்கு அந்த உரிமை இருக்குங்கிறது, அந்த ரைட் உரிமையோட தான் உங்களை எல்லாமே பேசுனது. ஸோ ஐ ஒன்ட் ஃபீல் எனி கில்ட்டி அபவுட் இட். நான் எப்பவுமே அதுக்காக குற்றவுணர்வாக ஃபீல் பண்ண மாட்டேன். நம்ம குழந்தைய திட்டுறதுக்கு எனக்கு நல்ல உரிமை இருக்குது தானே. அதனாலதான் அவங்க சொன்னாங்க அதனால இருக்கு. ஸோ பொதுவாக நான் சொல்றேன், எனக்கு இந்த நாட்டில் எனக்கு இப்போ நம்ம சொன்னீங்கன்னா இந்த பஞ்ச் டயலாக பொதுவாக ஐ ஒன்ட் அக்ரி வித் தட். இந்தியாவில் வந்து நம்மளாம் நல்ல நல்ல விஷயங்களை வந்து ஃபார்வர்ட் பண்றோமே தவிர அது இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம நிஜமாவே அதை பற்றி புரிஞ்சுக்கிறோமா, அதன்படி இருக்கிறோமா அப்படிங்கிறது புரியல எனக்கு. ஏன்னா இந்த நிறைய வாட்ஸ்அப்ல நான் பார்க்குறேன், நிறைய டயலாக் வரும், எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இதெல்லாம் இருக்குது என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறோன்ட்டு அவங்க அனுப்பி வைப்பாங்க. இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறோமே தவிர அது நம்மளது ஆக்கிரமம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் கேள்விக்குறிதான் இல்லையா. நிறைய டயலாக் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இட்ஸ் நைஸ் டு see that, of course it's nice, பட் அது நம்ம வாழ்க்கையில அது கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி குறைவுதான். ஆனால் வந்து நம்மளால வந்து எப்பவுமே இந்த அட்வைஸ் பண்றது, இந்த பஞ்சு டயலாக் பண்றதெல்லாம் வேற எக்ஸ்பர்ட்ஸ். பட் வாழ்க்கையில் அது எவ்வளோ தூரம் பிரயோஜனமா இருக்கு எனக்கு புரியல. புரியுது உங்களுக்கு? நான் பேசுறது புரியுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாம் பஞ்சு டயலாக் பேசுறதுல எல்லாருமே கிங்கு தான், எல்லாம் குயின்ஸ் தான் இல்லையா, கிங் ஆர் குயின்ஸ் நம்மெல்லாம். ஆனால் நம்ம வந்து இது எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில வச்சுட்டு இருக்கிறோம்னு தெரியல. ஸோ இட் டசன்ட் மேட்டர் அபவுட் ஈவன் தி ஒரு டயலாக் இருந்தாலும் நல்லா இருந்தேன்னா அதை யூ ட்ரை அவர் பெஸ்ட் டு ஃபாலோ இன் அவர் லைஃப். முடிந்த வரைக்கும் அதை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு பார்க்கலாமே, அதுதான் பண்ணணுமே தவிர சும்மா ஃபார்வர்ட் பண்ணி போட்டு நம்ம அப்படியே ரிமைண்ட் பண்ணி அப்படியே உட்கார்ந்துருக்கல ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது இல்லையா. ஒரு டயலாக் இருக்குது, இட்ஸ் நைஸ், ஃபார்வர்ட் பண்ணு, நாம அப்படியே தான் இருப்போம். இது நம்ம காலங்காலமா பண்ணிட்டே இருக்கு. நம்ம இந்த ஐ டோன்ட் நோ இந்த தமிழ்நாடு இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்ட் எனக்கு தெரியாது, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறமே தவிர அது யாரும் ஒரு நிமிடம் உட்கார்ந்து அதை நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன், நான் ஃபாலோ பண்றேன்னா பிடிச்சிருக்குது, அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சோம்னு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அந்த டயலாக் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ பெட்டர் கீப் இட் இந்த டயலாக் இன் யூர் ரூம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரூம் அண்ட் எப்போல்லாம் நீங்கள் போறீங்களோ அதை பார்த்து அதன்படி ட்ரை டு practice those things. அதை வந்து வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணி பாருங்க. that will give the more effect, more benefit to you. அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது தவிர நல்லா டயலாக் இருக்குது அப்படின்னு அப்ளாஸ் வாங்குறதால இட்ஸ் நாட் எ பிக் திங். இன்னைக்கு எல்லாமே டயலாக் பேசுறாங்க. இன்னைக்கு யாரும் பேசல, குழந்தையிலிருந்து எல்லாம் பஞ்சு டயலாக் சூப்பரா பேசுறாங்க. அதில் நம்ம நாட்டில் எந்த குறைவுமே இல்லை. பட் அதை நான் வீட்டில் வச்சுக்கிட்டு அதை வழி நான் இருக்கணும் அப்படின்னு வாழ்றது வந்து ரொம்ப 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 குறைவு தான். Let us keep something in front of our door. அதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, that's all. Thank you dear. Thank you so much. ஸ்ரீ சுவாமிஜி அவர்களின் திருப்பாதங்களை வணங்குகிறோம். நன்றி சுவாமிஜி. தற்போது படத்த சம்ஸ்கிருதம் வதத்த சம்ஸ்கிருதம் என எண்ணத்தில் செயலில் பதிவு செய்த சச்சிதானந்த மாதாஜியின் ஆசியுரை நேரம். ஸ்ரீ குருபியோ நமக. தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பலர் மனம் வாட நரை கூடி கிழப்பருவம் எய்தி வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வல்லமை தாராய் இந்த மாநிலம் பயனுறவே என்ற பாரதியார் பாடலை உங்களுக்கு தெரிவித்து இந்த 3 நாட்களும் நம்ம யாரை பத்தியும் பின்னாடி பேசிக்கல. ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட வேலைகளை செய்யவே சரியா இருந்தது இல்லையா. அந்த மாதிரி ஒரு நினைப்பை உருவாக்கி கொடுத்த மாதாஜி உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு முதல் பெரிய கரகோஷம் நீங்க செய்யணும். இந்த ஆசிரமத்தை உருவாக்கி கொடுத்த ஓங்காரானந்த சுவாமிஜி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதை வழி நடத்தி செல்கின்ற நம்ம சுவாமிஜிக்கும் இங்க இருக்கிற சுவாமிகளுக்கு எல்லாருக்குமே நான் என்னோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். மாதாஜி இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு எல்லாம் என்னன்னா, வார்டன் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க உங்களை எல்லாம் எவ்வளவு வழிநடத்தி போனாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுல அவங்க உங்களையும் பார்த்துட்டு கிச்சன்லயும் அந்த கரிகாலம் இருக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துருந்தா. காலையில போகும்போது பார்த்தா எல்லாம் கோஸ் நறுக்கிண்டு உட்காந்துட்டு இருக்காங்க.
சேவை மனப்பான்மைங்கிறது அதுதான். ஒரு நாள் காலையில வந்து பாக்குறேன், விஸ்வநாதன்ஜியும் நம்ம ராமநாதன்ஜியும் எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க 5:15 5:30 மணிக்கு. அது பாடம் நடத்துறதோட இல்ல, இந்த சமுதாயம் மேன்மை வரணுங்கிறதுக்காக அந்த சேவை பண்றாங்க இல்லையா, அந்த சேவை இப்போ உங்களுக்குள்ளே ஒவ்வொரு சின்ன பசங்களுக்குள்ளே அந்த சேவை வர்றதுக்காக தான் நீங்க எல்லாம் ஆசிரமத்துல சேர்ந்து ஹாஸ்டல்ல சேர்ந்து இருக்கீங்க, அந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கிறீங்க இல்லையா. அந்த மாதிரி மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும், சேவை பண்ணுங்கிற மனப்பான்மை வரணும், நீங்களாம் கல்வியில நன்னா முன்னுக்கு வரணும்னு மனதார வேண்டிட்டு குருமார்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றைக்கும் கிடைக்கிறதுக்கு அருள் புரிகிறோம். நன்றி. மாதாஜி அவர்களின் திருப்பாதங்களை வணங்குகிறோம். நன்றி மாதாஜி. அடுத்தது வலிமையான குரல், அன்பான கனிவு, சிறந்த பஜனை குரல், எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட எங்கள் சுவாமிஜி பிரம்மச்சாரி ராமநாதன்ஜி அவர்களின் ஆசி உரை. அதாவது இது எல்லாமே பஜனை, கதை, நல்ல விஷயங்களை கேட்கறது, நன்மொழிகள்லாம் இந்த புத்தகத்துல 96 பேஜ் தான் இருக்கு. 100 பேஜ் அட்டையெல்லாம் சேர்த்தா 100 பேஜ் தான். இதுல சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் கற்று தரும். இந்த பொக்கிஷமா வச்சுக்கோங்க இந்த புத்தகத்தை. சிலது தான் இந்த 2 நாள்ல சும்மா ஒரு 2 பேஜ் 3 பேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அதை நீங்களாவே ஒரு மாடல் கற்றுக் கொடுத்த மாதிரி படிக்க தெரியும். ஸ்லோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். நீங்க உங்க ஆர்வத்தையும் முயற்சியும் முன்னிட்டு தான் அது உங்ககிட்ட வரும், உங்க சொத்து ஆகும். எங்க வேணா நடக்கும், அதெல்லாம் நீங்க தேடி போகணும். ஹாஸ்டல்லே நடக்கும், வெளியில போச்சு, கோயிலெல்லாம் அந்த நல்லெல்லாம் பிரசங்கம்லாம் நிறைய அங்கங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உபன்யாசங்கள்லாம், மகாபாரதம், ராமாயணம்லாம் இப்போ டிவிலெல்லாம் வந்துருக்கு நிறைய. மொத்தத்தில் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை வந்து அடையணும்னு நீங்க முயற்சியும் பண்ணணும். அது நடந்துட்டே தான் இருக்குது. நீங்க முயற்சி பண்ணி எங்கிருந்து கேட்சி என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க, நம்ம வாழ்க்கைக்கு எது பிடிச்சிடணும். அது மாதிரி மகாபாரதம், ராமாயணம் அரிய பொக்கிஷம், இதிகாசம்னு சொல்றது. நம்ம பாரத தேசத்துல அது பெரிய புண்ணியம், அது நமக்கு கிடைச்சது. அதுலேயே எல்லாம் வந்துடுது. அதனால தத்துவமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், நமக்கு அறிவுறுத்தக்கூடிய வாழ்க்கை பாதை மொத்தம் காட்டுறது. ராமனை போல வாழ்ந்து காட்டியவன் யாருமே இல்லை. அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படிலாம் ப்ராப்ளம் வந்தால் எப்படிலாம் சமாளிக்கிறோம் ராமன் வாழ்ந்து காமிச்சிருக்கான். அதே மாதிரி கிருஷ்ணனும் கீதை உபதேசம் பண்ணியிருக்கான். அந்த கீதையிலே எல்லாம் வருது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ட்டு உங்களுக்கும் வாய்ப்பு நிறைய இறைவன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த இறைவனை பிரார்த்தித்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். தாயிற் சிறந்தவர், தன்மை ஊக்கத்தில் அன்பாலும் அக்கறையாலும் எங்களை தூண்டும் எங்கள் மாதாஜி சுத்த வித்யானந்த சரஸ்வதி அவர்களின் ஆசிக்காக காத்திருக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. அவையும் வீட்டிற்கும் தலைவர் சாமிஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆசிரமத்தை சேவை செய்தும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தும் பல விதங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வழிநடத்தி செல்லும் பூர்ணானந்த சுவாமிஜி அவர்களுக்கும் யோகேஷானந்த சுவாமிஜி அவர்களுக்கும் ராமநாதன்ஜி அவர்களுக்கும் அடுத்ததாக சிறிய விஷயமா இருந்தாலும் அந்த நகைச்சுவையோடு புரியும்படி பொருள் உணர்ந்து அதை கற்றுக் கொடுப்பதிலே மிகவும் வல்லவராக இருப்பவர் விஸ்வானந்தன் அவர்கள், பிரம்மச்சாரி அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள். நல்லா குழந்தைங்களோட சேர்ந்து அவருடைய கிளாஸ் நான் 2 கிளாஸ் கேட்டேன். நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஆனால் அவருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அப்படி எல்லா விதத்துலேயும் இந்த குழந்தைங்களோடு பண்பாட்டு பயிற்சி முகாம் என்பதிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஆசிரமத்தில் இதுக்கெல்லாம் அடித்தளமாக விளங்கும் நம்முடைய ஓங்காரானந்த மகா சுவாமிகள் இது எப்படி நடக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கனவு கண்டு இதை நிறுவனம் செய்தவர். இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கேன்னு சொன்னால் அவர் ஒரு பெரிய அனுகிரகம் என்று சொல்லலாம்.
அதனுடைய பிரதிபலிப்பாக நான் இங்கே இருக்கின்றேன் என்று சொன்னார். சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து 13 வயசுலேருந்து எனக்கு சுவாமிஜி தெரியும். நம்மளுடைய ஆச்சாரிய சுவாமிஜிகள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே போன்று சுவாமிஜி அவர்களும் எங்கள் வீட்டில் வந்து பிக்ஷை சாப்பாடு ஏற்பாடு பண்ணி, இப்போது நம்ம எப்படி இந்த ஆசிரமத்துலேருந்து சாப்பிட்றோமோ அது மாதிரி எங்கள் வீட்டுக்கு சுவாமிகள்லாம் வந்திருக்காங்க. அப்படி சின்ன வயசுலேருந்து நான் சுவாமிஜியை பார்த்தது. நான் என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு அமைப்பு வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடவுளுடைய அருள், குருவருளும் திருவருளும் இருக்கு. ஆனால் முயற்சி தேவை என்பதிலே நாம் கருத்தாக இருக்க வேண்டும் என்பதிலே வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் என்று சுவாமிகள் மிகவும் அருமையாக நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி நம்மளுடைய இந்த ஆசிரமம் வந்து சுவாமிஜியின் பேர்ல, சுவாமி சித்பவானந்த ஆசிரமம் என்று அவருடைய குருநாதர் பேர்ல இந்த ஆசிரமம் இருக்கு. நம்ம சுவாமிஜி அடிக்கடி நம்ம டெய்லி தினசரி தியானம் படிக்கிறோம். தினசரத்தில் படிச்சிருக்கோம், தெரியும். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, எப்படி உணவு உடல் மயமாக இருப்பது போன்று கருத்துக்கள் நம் வாழ்க்கை மயமாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி நமக்கு சொல்லி கொடுத்த கருத்துக்கள் எல்லாமே வந்து ஏட்டு படிப்பா இல்லாம உங்க வாழ்க்கை கல்வியாக அதை மாற வேண்டும் என்பதிலே நல்ல குறிப்பறிந்து சுவாமிஜிகள் உபனிஷத் கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த உபனிஷத்து கருத்துக்களை ரொம்ப எளிமையா உங்களுடைய புரிகிற மாதிரி உங்க நடைமுறையில சுவாமிஜி மிக அருமையாக எடுத்து வழங்கி இருக்கின்றார்கள். அதை நீங்கள் நம்ம ராமநாதன்ஜி சொன்னபடி இந்த புக்கில் எல்லாமே குறிப்பா நல்ல செலக்டிவா எடுத்து போட்டிருக்காங்க. இந்த இம்பார் சேவா ஆரம்பிக்கும் போது சுவாமிஜி கிட்ட நான் மாசம் போவேன். உங்களை எப்படி இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேனோ அது மாதிரி 4-5 பேர் கூட்டிட்டு நான் மாதம் ஆனைக்கட்டிக்கு போயிடுவேன். பூஜ்ய சுவாமிஜி, தயானந்த சுவாமிஜிக்கிட்ட போய் நான் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சுவாமிஜி சொன்ன விஷயம் சுபாஷிதம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னாரு. இதுதான் இந்த புக்ல சுபாஷிதம் அப்படின்னு ஒரு பகுதி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் பாடல் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஆனா எல்லாத்தையும் குழந்தைகள் லெவல்ல சொல்ல முடியாது அப்படின்றது சுவாமிஜி எனக்கு சொல்லி கொடுத்தது, பூஜ்ய சுவாமிஜி. அப்படி அந்த வழியிலே சுவாமிஜி இந்த புக்கை ரொம்ப நல்லா அமைப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்க அந்த புக்கை நம்ம ஜி சொன்னார் இல்லையா, இப்போ இந்த புக்கை வந்து உங்களுக்கு இன்னைக்கு சும்மா ஓடிட்டு தான் ஏதோ சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் இதை வந்து கடைபிடித்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இதை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட பிரார்த்தனை, விருப்பம், ஆசை என்று சொல்லலாம். அதனால இந்த கிளாஸு இந்த 3 நாளோட விட்டுடாம எல்லாருமே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கோம். அதனால குழந்தைகளுக்கு சொல்கிறோம். அந்தந்த துறையில் இருக்கிறவங்க, வார்டன் ஆகட்டும், மற்ற வெளியிலேருந்து வந்து இதில் கலந்துக்கிறவங்களா இருக்கட்டும், கருத்துக்களை வாழ்க்கை பயணம் வாழ்க்கையாக மாறும்போது தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது நம்மளுக்கு மகான்கள் வந்து வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. பூஜ்ய சாமிஜி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மகா சுவாமிகள் இந்த இடத்துல வந்து நிறுவனம் பண்ணி தங்கள் வாழ்க்கையை வந்து இதை விட்டு சென்றிருக்கிறாங்க. அப்படி அவருடைய எண்ண அலைகள் தான் ஏன் நம்ம கோயிலுக்கு போகிறோம். எத்தனையோ பேர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த கோயிலில். தட்சிணாமூர்த்தி ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், விநாயகர் கோயிலுக்கு போகிறது. ஏன் நம்ம கோயிலுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு போகிறோம். அத்தனை பேர் எண்ண அலைகள் அந்த கோவிலில் சிறப்பாக இருக்கும் என்பதனால் கோயிலுக்கு போகிறோம். அதே போன்று இந்த ஆசிரமத்திலேயே நம்ம வந்து செய்கிறோம். இதே நம்ம டெய்லி ஆசிரமத்திலே செய்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துல ஹாஸ்டல் செய்கிறோம். ஏன் வருஷம் 3 நாள் இங்கே வரோம் அப்படின்றதுனா இதனுடைய சிறப்பாக இங்கு அந்த எண்ண அலைகள் இங்கே எப்போதுமே அலை வீசி கொண்டிருக்கும். அதனுடைய அருள் சக்தி, அதைத்தான் அருள் சக்தி என்று சொல்லுவார்கள். அந்த அருள் சக்தியை உங்களுக்கு கொண்ட சக்தியாக மாற்றி எல்லா இடத்திலையும் நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே தான் நம்ம இந்த ஆசிரமம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி அதனுடைய பயன்பாட்டாளராக கலந்து கொள்பவராக இல்லாமல் அதனுடைய பயன்பாட்டாளராக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் சிந்தித்து பிரார்த்தனை செய்து நம்மளுடைய கருத்தை நம்மயமாக மாற்றி சொல்லி கொடுத்ததை இன்னையோடு விட்டுறாம அதை வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதில் தான் எல்லாருடைய கருத்தும் சிந்தனையும் பிரார்த்தனையுமாக இருக்கும். உங்களுடைய முயற்சி அதில் இருக்கணும். எல்லாரோட சாமிஜி அடிக்கடி சொல்லாரு இல்லையா, காது இருந்தாலும் என்ன இருக்கணும்,
மனசு இருக்கணும் இல்லையா? மனம் இருந்தால்தான் சொல்வது உள்ளே செல்லும், இல்லைன்னா கருத்தாக தான் நிற்கும். உங்க மனசுல இருக்கணும்னா உங்க மனசு அதில் வைக்கணும். அப்போ உன்னுடைய முயற்சி, உன்னுடைய மனத்தின் அருள் உனக்கு இங்க இருக்க வேண்டும் என்பதிலிருந்து நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எனக்கு மறந்துருந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த சொல்லி வச்சுதான் திருப்பி திருப்பி நீங்க சிந்தனை பண்றது இந்த புக்கு. புரியுதா? சுவாமிஜி இந்த புக்கை ஏன் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, கருத்து ஆழம் சொல்லிடுறோம் ஒரு நாள். நான் திருப்பி இதை படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும்னால்தான் இந்த புஸ்தகம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கையில கொடுத்து அனுப்புறாங்க. அதனால நீங்க எப்போதும் இந்த புக்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு, 55வது பக்கத்துல. நீங்க போய் படிச்சு பாருங்க. உத்தியமம் சாகசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹ ஷடேஷே எத்திர வர்த்தந்தே தத்திர தேவஹா சகாயக்ருத் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு இது சாமிஜி எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. உரிய முயற்சி, உற்சாகம், ஊக்கமா இருக்கணும். சாமி சொன்னாங்கல்ல, கண்ணை மூடிடாமல் இருக்கணும்னா, நான் சொல்லும்போது கண்ணை மூடாம துன்பம் வரும்போது கண்ணை திறந்து பார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ உற்சாகமா இருக்கணும், அப்ப தைரியமா இருக்கணும். அறிவு, அறிவுக்கு போர்டில் எழுதி போட்டாங்கல்ல, 0, அறிவுக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அறிவை பயன்படுத்த வேண்டும். அடுத்து திறமை, உங்களுடைய சக்தி. திறமை இருந்துச்சுன்னா அறிவு இல்லைனாலும் கஷ்டம், அறிவு இருந்து திறமை இல்லைனாலும் கஷ்டம். எல்லாமே நம்ம சாமிஜி சொல்லி கொடுத்ததுதான் இல்ல? வாழ்க்கை பயணம் உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு நிறைய அட்டவணை போட்டு காமிச்சாங்கல்ல, அதுல எல்லாமே இதுல இருக்கு. வலிமை, மனம் தளராமை, விடாமுயற்சி. அதுதான் விடாமுயற்சி. இந்த 6ம் எவரிடம் உண்டோ அவருக்கு கடவுள் என்ன பண்றார்? உன்னை தேடி வருகின்றார், துணை புரிகின்றார். இந்த 6 குணங்கள் உன்னோட இருக்குன்னா மற்றது யார் வரணும்? கடவுளோட அருள் இருந்தா போதும், மற்றோட சித்தி ஆயிடும் இல்லையா? அப்ப இந்த 6 குணங்கள் இருந்துட்டா கடவுள் தானாக உன்னிடம் அருள் புரிவார் என்று நம்மிடத்திலே இந்த சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த நம்மளுடைய தட்சிணாமூர்த்தியோடைய சிறப்பு அம்சம் நம்ம இடத்துல எல்லாமே என்ன வச்சிருக்கோம்? போட்டோஸ் வச்சுதான் பண்றோம். ஆனா இங்க சிலாமூர்த்தி இங்க சிலை வடிவமா இருக்காரு இல்லையா? இந்த சிறப்பு அம்சம் நிறைய இருக்கு. அங்க நீங்க போய் கோயில படிச்சிருந்தா தெரியும், படிக்கிறதுனால இனிமே ஒரு நாள் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. அதுல என்னென்ன அம்சங்கள் சிறப்பா இருக்கு, அதன் மூலமா நீ கத்துக்கணும் அப்படின்றத நல்லா தெளிவுபடுத்த எழுதியிருப்பாங்க. இந்த கோயில் சிறப்பு தட்சிணாமூர்த்தி. பெரியவங்களும் இதுல நிறைய மகான்கள் இங்க இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் கை கொண்டு அதை பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம்ம எம்ஃபார் சேவால ஷீலா பாலாஜி. நான் டெய்லி மெசேஜ் அனுப்புறேன் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இட்ஸ் அ ரியலி இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம். இதை ஒரு வருஷமும் நீங்க விட்டுறாதீங்க மாதாஜி, இதுக்கு இன்னும் சிறப்பா நடத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு வாழ்த்து செய்தி வந்திருக்காங்க, அனுப்புறாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு எல்லாரோடைய பங்கு இருக்கு. அந்த பங்கை நீங்க பயன்படுத்தி கொண்டு வேண்டு உங்களுடைய அருள், உங்களுடைய மனசோட அருள், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தைரியம், மனம் தளராமை சித்திக்கணும். சுவாமி சொன்னார் வெற்றி அடையணும். 3 கருத்து சொன்னார் இல்லையா? அது எல்லாமே தெரியும், ஆனா வெற்றி அடையத்துக்கு நம்ம மனசை பயன்படுத்துறதில்லை. அதுதான் பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அப்படி இல்லாம மேலும் நீங்கள் உங்களோட ஊருக்கு சென்று உங்களுடைய குழந்தை, உங்களுடைய ஊர்ல இருக்கிறவங்க தான் நீங்க போனவொடனே என்ன கேட்பாங்கல்ல தெரியுமா? என்ன படிச்ச 3 நாள் போய் என்னத்த பண்ணிட்டு வந்தேன்னு கேட்பாங்கல்ல. உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இது மாதிரி எடுத்து சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு நீ இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கேன்றது அவங்களுக்கு பெருமை தரும் இல்லையா? என் குழந்தை போய் எவ்வளவு நல்லா சொல்லுது பாரு, எனக்கே தெரியல என் குழந்தை எனக்கு எவ்வளவு நல்லா சொல்லுதுன்னு உன்னை பெருமைப்படுத்துவாங்கல்ல, சொல்லுவீங்களா? அப்ப அந்த கருத்தை மனசுல வச்சுட்டுதான் நீங்க பேச முடியும். அங்கவே திருதுன்னு முழிக்க விடாது. அப்ப சிந்திக்கணும், சிந்திச்சாதான் செயல்பட முடியும். சரியா? அதனால இறைவன் அருளும் குரு அருளும் நம்மளுடைய பெரியவங்களோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உண்டு, பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் ஜெய ஸ்ரீ சத்குருநாத் மகராஜி கி மாதாஜி அவர்களின் திருப்பாதங்களை வணங்குகிறோம். நன்றி மாதாஜி. புன்னகையாலே புதுப்பிக்கும் எங்கள் அன்பான மாதாஜி சிவஞான பசுபதி மாதாஜி அவர்களின் ஆசிக்காக காத்திருக்கிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக
குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே நமக்கு எல்லாம், குருவே நமக்கு வழிகாட்டி, குருவே நமக்கு வாழ்க்கையை தரும் ஒளி. அந்த ஒளிவின் அருளால் தான் நாம் வாழ்க்கையில் உயர முடியும். அதனால் தான் நம் முன்னோர்கள் குருகுலம் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள். நமது பாரத திருநாட்டில் குருகுலம் என்பது வெறும் கல்வி கற்ற இடமல்ல, அது ஒரு வாழ்க்கையை முறையாக உருவாக்கும் தெய்வீக நிலையமாகும். குருகுலத்தின் மாணவர்கள் புத்தக அறிவை மட்டுமல்ல, ஒழுக்கம், பணிவு, பக்தி, சேவை மனப்பான்மை போன்ற மனிதநேய பண்புகளை கற்றுக்கொண்டார்கள். ஆன்மீகம் என்பது நம்முள் இருக்கும் இறைவனை உணர்த்துவதுதான். காலையில் எழுந்து குருவின் சேவை, தியானம், இயற்கையோடு சேர்ந்து வாழ்வது. நம்முடைய கோபம் குறைய வேண்டும், பொறுமை அதிகரிக்க வேண்டும், அன்பு வளர வேண்டும், குருவை மதிக்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வது ஆன்மீகமாகும். மதமாற்றம் இல்லாமல் காப்போம், இந்து மதத்தை காப்போம். குருவே நமக்கு எல்லாம், குருவே நமக்கு வழிகாட்டி, குருவே நமக்கு வாழ்க்கை தரும் ஒளியாகும். இந்த ஆசிரமத்தில் நாங்கள் அனுபவித்த சுவையான நிகழ்ச்சிகள் குருவிடம் இருந்து ஆசீர்வாதமும் அன்பும் நிறையாகவே எங்கள் அனைவருக்கும் கிடைத்தது. தங்கும் வசதி, சாப்பாட்டு வசதி, குழந்தைகளுக்கு பூஜை செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தது, பாடம் எடுத்தது, ஆன்மீக கேள்வி பதில் வகுப்பு, சுவாமி தட்சிணாமூர்த்தியின் தரிசனம், கோமாத ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. சுவாமிஜி பூர்ணானந்த சுவாமிஜி அவர்கள் எங்களை சிவன் கோயிலுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு குழந்தைகளிடம் சேர்ந்து அன்பாக இருந்தார்கள். இது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த சந்தர்ப்பம் குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை அதிகரிக்கும். இந்த ஆசிரமத்திற்கு வந்ததுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கும் குருமார்களுக்கும் பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதாஜி அவர்களின் திருப்பதங்களை வணங்குகிறோம். நன்றி மாதாஜி. அடுத்ததாக, எய்ம் ஃபார் சேவா என்பது நமது நோக்கம். எனவே நோக்கத்தை உணர்த்தும் விதமாக வாழ்த்துரையை பகிர ஜோதிஜியின் வாழ்த்துரை. வணக்கம். இங்கு மேடையில் கூடியிருக்கும் சுவாமிஜி, சுவாமினி மற்றும் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம். என் பேர் ஜோதிங்க. நான் வந்து எய்ம்ஃபார் சேவாக ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஆரம்பத்தில் ஷீலா பாலாஜியோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சுவாமிஜி பெங்களூருக்கு பிரச்சாரத்துக்கு பேச்சுவார்த்தை பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்போ என்ன திடீர்னு நீ பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு போயிட்டாங்க. நான் பயந்துட்டு நல்லா கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணியிருந்தோமே, பொதுவாக கம்பெனிகள் இடம் மாத்திரம் வேலையை விட்டு தூக்க போகிறாங்களா இருக்கும். அப்போ நம்மளே வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு பயந்துட்டேன். அப்புறமா சொன்னாங்க, சுவாமிஜி வராரு, நீங்கள் அவர் வேண்டிய எல்லாம் சப்போர்ட் எல்லா வேலையும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவரோட சுவாமிஜி வந்தப்போ டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது, புக்ஸ் சேல்ஸ் பண்ணுறது, அந்த பொருட்களை நம்மகிட்ட கொடுத்தாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அது வரைக்கும். இதில் இந்த விஷயம் சின்ன எய்ம்ஃபார் சேவை வந்து சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம்னு விரும்புகிறேன். சாமி எய்ம்ஃபார் சேவை 2000 ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போதைய வெங்கட்ராமன் சுவாமி தயானந்தம் ஆரம்பித்தாங்க. 2000 டெல்லியில் ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த நோக்கம் என்னன்னா, மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு கல்வி கொடுக்கணுன்ற நோக்கத்தில் ஆரம்பித்தார். அதில் ஆணைக்கட்டியில் சுவாமிஜி ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கிராமத்து பெண்மணி கேட்டாங்க. அவர் கேட்டிருக்காரு அந்த பெண்மணியை, இந்த ஊருக்கு என்னமா வேணும்னு. எங்கள் எல்லா வசதியும் இருக்குது சாமி, எங்கள் பசங்க படிச்சுட்டு பாதுகாப்பான ஒரு கல்வியை கொடுக்கணும், அதுதான் எனக்கு நோக்கம், வேற எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே சுவாமிஜி என்ன வேணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஹாஸ்டல் கட்டி கொடுக்கணும் கேட்டிருக்காங்க. ஹாஸ்டல் கட்டி கொடுத்தாங்க 2001. இன்னைக்கு 91 ஹாஸ்டல் இருக்குது சார். ஆல் ஓவர் இந்தியாவில் 91 ஹாஸ்டல் இருக்குது. அது எங்கள் மனதுக்கு பிள்ளைகள் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்கெங்க இப்போ டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது, குறிப்பாக ஷீலா பாலாஜி மேடம் அவங்க வசதியான குடும்பத்தில் இருந்தாலும் இந்த நிறுவனத்துக்காக காலையில் 10 மணிக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஹாஸ்டல் டெய்லி பணம் எப்படி அலாட் பண்ணுறது, எப்படி எல்லாம் பண்ணி நான் மெசேஜ் கொடுத்தா உடனே 2 மினிட்ஸில் எனக்கு பதில் கொடுக்குறாங்க. அவங்க பெரியவங்க, அதனால நம்மளுக்கு நான் வேலை செய்கிறவங்களுக்காக எனக்கு உடனே என்கரேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி எய்ம்ஃபார் சேவையில் வேலை பண்ணுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு கம்பெனியில் இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்காது. உண்மையிலே இந்த எய்ம்ஃபார் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, எய்ம்ஃபார் சேவை நிறைய பணம் இன்னைக்கு 91 ஹாஸ்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நிறைய செலவினங்கள்லாம் இருக்குது.
அதெல்லாம் வந்து டொனேஷன், பப்ளிக் டொனேஷன், அப்புறம் ப்ரைவேட் டொனேஷன் எல்லாம் வசூல் பண்ணுறாங்க. சில இடத்துல உண்டியில கூட வசூல் பண்ணி அதை பொருட்பட அந்த பணத்தை கொண்டு சேர்க்குறாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து மத்தியக்குடியில் நம்ம எய்ம் ஃபார் சேவா லேண்டில் வந்து பாரம்பரிய நெல்லெல்லாம் விளைய வச்சு அந்த நெல்லில் வர ப்ராசிட்ஸும் எய்ம் ஃபார் சேவா வச்சு ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க. அதனால இந்த மாணவர்கள்லாம் வந்து நம்ம எய்ம் ஃபார் சேவா ஏதோ நடத்துகிறாங்க நினைக்கூடாதுமா. உங்களுக்கு பின்னாடி நிறைய பெரிய விஷயம், நிறைய ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு துக்கங்கள்லாம் ஜமீன் அனுபவிக்கிற பொருள் போல அவங்க தான் காரணமாக இருக்கலாம். அவங்களும் ரொம்ப நன்றிமலாக இருக்கணும். அவங்க என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிச்சாங்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க லைஃப்பில். இப்போ 3 நாளாக இங்கே எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லைங்களா, நல்லா இருந்தது இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம சுவாமிஜிகள் எய்ம் ஃபார் சேவால நீங்கள் நன்றி மூலமாக இருக்கணும். இருப்பீங்களா? என்ன இப்போ 3 நாளாக கற்றுருக்கீங்க. என்னம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் குழந்தைக்கு தான் வந்தேன். எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றிங்க சுவாமி. இது சந்தர்ப்பத்தை கொடுத்து ரொம்ப நன்றி. தங்களின் வாழ்த்துரைக்கு நன்றி ஜி. அடுத்ததாக எங்களுக்கு 2 அம்மா, ஒருத்தி வழி பொறுத்தவர் என் தாய், மற்றவர் எங்களின் சேட்டைகளை பொறுப்பவர் நமது விடுதி காப்பாளர் பவித்ரா அக்கா அவர்கள் தற்போது தங்களின் உரை. Good afternoon to respected Swamiji and Mataji. I am Pavitra, warden of Pondicherry Hostel. First of all, I would like to express my heartfelt thanks to Mataji for bringing us to such a peaceful and beautiful place. More than saying we learned a lot, I would say we truly experienced learning during this camp. Here we understand how to handle a class and how to make it understandable for students of different age groups from 3rd to college level. Even though everyone attended the same class, we learned how to make it engaging for all. It was really joyful to see younger students answering with so much interest and enthusiasm, sometimes even more than the older students. Dividing the students into groups, assigning leaders, and seeing them guide their teams responsibly was a wonderful experience. All the students followed the instruction very well, which made everything smooth and enjoyable. Taking them out for activities to keep them active and avoid boredom created many happy and memorable moments. The Sanskrit class was taught very beautifully and clearly, making it easy to everyone to understand. Learning bhajans along with their meanings was very meaningful. The yoga sessions was also very beneficial. This 3 days camp has been a memorable and valuable experience for both the students and us. Finally, thanks to Mataji and Swamiji for this wonderful opportunity. This experience will remain a special memory in our lives. Thank you. அடுத்ததாக புன்னகைதான் எங்கள் அக்காவின் அடையாளம், சொன்னவுடன் பெயர் தெரியும் அனைவருக்கும் நமது டியூஷன் டீச்சர் அகல்யா அக்கா அவர்களின் வாழ்த்துரை. அவையில் கூடியிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்முகாமிற்கு முதன்முறையாக வந்துள்ள நான் என் அனுபவங்களை உங்களுடன் பகிர வந்துள்ளேன். இம்முகாமிற்கு குழந்தைகளை அழைத்து வந்த பயணத்தின் அனுபவங்களையும் அவர்களை ஒருங்கிணைப்பதையும் கற்றுக்கொண்டேன். இயற்கை எழில் சூழ்ந்த ஸ்ரீ சித்பவானந்தர் ஆசிரமம் நல்ல மன அமைதியையும் உடலுக்கு புத்துணர்ச்சியும் அளிக்கிறது. இந்த ஆசிரமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி ஆலயம் வழிபாடு மன ஆறுதலையும் மன நிம்மதியையும் அளிக்கிறது. இங்கு நடக்கும் சுவாமிஜி மற்றும் மாதாஜி அவர்களின் வகுப்புகள் வாழ்க்கைக்கு தேவையான உத்வேகத்தையும் போதனைகளையும் அளிக்கிறது. மேலும் பூர்ணானந்த சுவாமிஜியின் உறுதிமொழி வாழ்க்கையில் நேர்மையையும் கடமையையும் கண்ணியத்தையும் பின்பற்றுவதற்கு உந்துகோலாக அமைந்துள்ளது. சமஸ்கிருத வகுப்பின் சச்சிதானந்த மாதாஜியின் கலந்துரையாடல் மிக உற்சாகமாகவும் புதியனவற்றை கற்றுக்கொள்ளவும் உதவி செய்தது. மேலும் வழிபாட்டு முறை எவ்வாறு இறைவனை வழிபடுவது என்று கற்றுக்கொள்ள முடிந்தது. மேலும் அத்துணை நல் உள்ளங்களுடன் ஒருங்கிணைந்து பூஜையில் ஈடுபட்டதை நான் காண கண்கோடி வேண்டும் என்பது போல் இருந்தது. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது வள்ளுவர் குறள். இதில் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்.
ஆனால் இங்கு குழந்தைகளின் பஜனை பாடல்களும் சுவாமிஜியின் போதனைகளும் செவிக்கு உணவாகவும் அன்னலட்சுமி நிவாசில் நல்ல ஆரோக்கியமான மற்றும் உடலுக்கு வலுவளிக்கும் நல்ல உணவுகளை வயிற்றுக்கு உணவாகவும் வழங்கப்பட்டது. மேலும் இம்முகாமிற்கு என்னை அழைத்து அத்துணை வழிநடத்துதல்களையும் நல்கிய எங்கள் மாதாஜியை நன்றிகளோடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஆசிரமத்தில் உண்ண ஆரோக்கியமான உணவு, இருக்க சுகாதாரமான இருப்பிடம் மற்றும் நல்ல வாழ்க்கை பாடங்களையும் கற்றுத்தந்த சுவாமிஜி அவர்களை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். மேலும் எங்களுக்கு தேவையான அத்தனை சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை ஆசிரம நிர்வாகிகளையும் நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். அறிவை, கல்வி அறிவை எங்கள் உள்ளத்தில் விதைக்கும் டியூஷன் டீச்சர் அக்கா பவித்ரா டீச்சர் அவர்களின் நேரம் இது. இங்க கூடுதல் அனைவருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப இல்லை, எனக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் ஷிவர் ஆகுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன், ஆனா எனக்கு என்ன தெரியும், ரொம்ப ஷிவர் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது. ஓகே, நான் கேட்டேன். இந்த பயிற்சிக்கு வந்து முதல் காரணம் யாருன்னா என்னோட டியூஷன் பசங்க தான். ஏன்னா அவங்க தானே ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல தான் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பயும் இங்க டேரக்டா எங்க அம்மாட்டே கேட்டுட்டாங்க, நீங்க மிஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க நீ போறியான்னு சொல்லிட்டு. சரி நான் என்ன பண்ணேன், சரிம்மா நீங்க ஓகே சொன்னீங்க நான் போறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவோட பர்மிஷன் கொடுத்துட்டாங்க போயிட்டு வான்னு சொல்லிட்டு. எங்க அப்பா நான் கடைசி வரைக்கும் எங்க அப்பா நான் கேட்கவே இல்லை, வரட்டும் போட்டுப்பானு. சரி கடைசியே தான் எங்க அப்பாவும் சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்புக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்ததே என்னோட டியூஷன் குழந்தைங்க. அவங்களுக்காக மட்டுமே தான் நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்ததுக்கு காரணமே. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க இங்க வர சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்க என்ன நடக்கும் போகுன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. எப்படி கிளாஸ் இருக்கும், இங்க என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியாது. இதுவே எனக்கு ஒரு புது அனுபவம்னு வச்சுக்கோங்க இங்க வந்தது நானு. நெக்ஸ்ட் எனக்கு வந்து இங்க வந்து புது அனுபவம் என்ன ரொம்ப நான் கத்துக்கிட்டேன்னா, சுவாமிஜி வந்து பஜனை பாடல்கள் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கோயில்ல உட்காந்து பாடினது. நெக்ஸ்ட் வந்து நான் மற்ற எல்லா கோயிலுமே பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அடி இருக்கும். ஆனா இங்க வந்து மிகப்பெரிய அளவு வந்து எனக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு, பாக்குறதுக்கே ரொம்பவும் அதிசயமா வந்தது. எனக்கு இன்னொன்று வந்து கோயில்ல வந்து தியானம் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு மனசு. எந்த ஒரு 4 நாள் இங்க இருக்கேன்னா 4 நாள் வீட்டு அட்டேனும் கிடையாது, என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்ற கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த குழந்தை கூட இருந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பயுமே அப்படி டியூஷனே அப்படிதான், இங்கேயும் அப்படிதான் இருந்தாலுங்க. இன்னொன்னு என்னன்னா இப்ப இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது இப்போ நெக்ஸ்ட் நேற்று கோயில் கூட்டிட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்க சிவன் கோயில் மேல ஏறுது, மலை மேல ஏறினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேற்று எனக்கு என்னன்னா மோனிஷா ரொம்ப சொல்வேன். ஏன்னா ஒரு அம்மா நம்ம எப்படி ஒரு குழந்தைய வந்து மேலே ஏறும் போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு வாவான்னு சொல்லுவாங்களோ, அந்த பாப்பா என்னைய எங்க இல்ல செவன்த் மோனிஷா கவனிக்கலாமா, நேற்று என்னை கூப்பிட்டுட்டுமா மேலே ஏறும் போது மிஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு மேலே வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு மேலே வாங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவ அம்மா மாதிரி என்னை குழந்தை மாதிரியும் இது மனசுக்குள்ள அவளை ஏற்றுனா மேல. இவ்வளோ அன்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்களின் மீது அக்கறையோடு அன்பாய் வழிநடத்தும் அன்பு அக்கா ஆம்பூர் வார்டன் ஐஸ்வர்யா அவர்களின் நேரம் இது. வணக்கம், என்னோட பேர் ஐஸ்வர்யா. நான் தென்னப்பட்டு விடுதியில வார்டனா இருக்கேன். இது என்னோட 2வது கேம்ப். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, கேம்ப் எப்படி இருக்கும், ஆசிரமம்னா எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. ஆனால் சுவாமிஜி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அப்போவே எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எய்ம் ஃபார் சேவால பணிபுரியறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைச்சிது. அதை நான் ரொம்ப பெருமையாக இங்கே சொல்லிக்கிறேன். சுவாமிஜி கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதை சொல்றது, கேம்ஸ் நடத்துறது, பாட்டு பாட வைக்கிறது, இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பசங்களுக்கு போர் அடிக்காம நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவர் சொன்னது மாதிரி உன் மனதில் நீ என்ன விதை விதைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்றதும் தேர உதாரணமா வச்சு நமது வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அந்த பயணத்தோட இலக்கு கடவுளை அடைவது என்பதை குழந்தைகளுக்கு புரியுமாறு எளிமையாக சொன்ன சுவாமிஜிக்கு நன்றி.
இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் குழந்தைங்க சாமியிலிருந்து மாதாஜிங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நிறுவனத்தின் தலைமை ஆச்சாரிய அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவிகளுக்கு வகுப்புகள் நிறைய இடங்களில் நடக்கிறது. ஆனால் இங்கு ஆசிரமத்தில் நடப்பது உடலுக்கு உணவு அவசியம், உயிருக்கு சுவாசம் அவசியம். இவை இரண்டும் இருந்தாலும் ஆன்மாவிற்கு ஆன்ம ஒளி அவசியம். இந்த மூன்றும் ஒன்றாய் இங்கே கிடைத்துள்ளது. பூக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு வாசம். ஆனா அந்த பூக்களை எல்லாம் நம்ம எப்படி சாமிக்கு போடுறோம்? சாமி சிலைக்கு போடும்போது பூ ஒவ்வொரு பூவா எடுத்து நூல் வச்சு கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் போடுறோம். அப்புறம் இன்னொன்னு அது ரொம்ப அழகா இருக்கணும்னா கோத்து போடுறோம். கோத்து போடும்போது எப்படி செய்யறோம்? ஊசியில வச்சு குத்தி அப்புறம் அந்த பூவை எடுத்து சாமிக்கு போடுறோம். அது போல குழந்தைங்க உங்களை எல்லாம் நாங்க திட்டுறதோ தட்டி கொடுக்கறதோ எதுக்காக செய்யறோம்? நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாளும் மேன்மேலும் மேல மேல வரணுன்றதுக்காக நாங்க செய்யறோம். ஒரு சில பாறை கிடக்குது, அந்த பாறையை எடுத்து உளி வச்சு அடிச்சு எடுத்தாதான் ஒரு சிலையாகுது. அந்த சிலை சாமி கற்பக்கரகத்துக்கும் போகுது, பூங்காவுக்கும் போகுது, நடபாதையிலும் கிடக்குது. நம்ம எங்க போகணுன்ற தீர்மானம் நம்ம கிட்ட இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் சிறப்பா புகழோட இருக்கணும்னா நம்ம கற்பகாலத்துக்கு போய் சேருவோம் இல்லையா? அப்ப அந்த மாணவிகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த நினைப்பு மனசுல வச்சுக்கணும். அதுபோல மாணவிகள் ஒவ்வொரு விதம். அனைத்து மாணவிகளையும் ஒன்றிணைத்து நாங்கள் அழைத்து வந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒரு சேர அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுவதிலிருந்து வயிற்றுக்கு விருந்து, கதை சொல்வதும் கேள்வி கேட்பதும் அறிவுக்கு விருந்து, பஜனை சொல்வது பக்திக்கு விருந்து, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன் தருவதாய் ஒருங்கிணைத்து அளித்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளித்து சிறப்பாக நடத்த அருளிய தலைமை ஆச்சாரியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து குழந்தைகளோடு குழந்தையாய் பரிமாறுவதிலிருந்து விளையாடுவதிலிருந்து அனைத்து விதமான அறிவு திறமைக்கும் கூடவே இருந்த பூர்ணானந்தா சுவாமிஜிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலியுகத்தில் நாமாவளிக்கே முக்தி என்பது போல் பஜனை பாடல் சொல்லிக் கொடுத்த ராமநாதன்ஜி அவர்களுக்கும் நன்றி. எங்கள் அனைவரையும் ஆலமரத்தில் கூடும் பறவைகள் போல காலமரமாய் நின்று அனைவரையும் அரவணைத்து செல்லும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாதாஜி சுத்த வித்யானந்த சரஸ்வதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் இந்த நிறுவனம் வருங்காலத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தை செல்வங்களுக்கு வந்து அருட்தாகம் தீர்த்துக் கொள்வார்கள் என முன்பே நினைத்து இந்த ஆசிரமத்தை நிறுவிய பூஜ்ய சாமிஜி ஓங்காரந்த மகா சுவாமிஜி அவர்களின் மலர் பாதங்களை வணங்கிக் கொள்கிறேன். பயிர்களால் உயிர்கள் வாழ்வது போன்று சுவாமிஜி கூறும் அறிவுரைகள் அவர்களின் வாழ்வில் பண்பாடும் ஒழுக்கமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும். அகில இந்திய சேவா இயக்கத்தில் மேனேஜிங் ட்ரஸ்டி மற்றும் செக்ரட்டரியாக இருந்து திருமதி சீலா பாலாஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மேலும் ஊக்கம் அளித்துள்ளார்கள். இந்த நிறுவனத்திற்கு தொண்டு செய்யும் அனைத்து நல்லவளங்களுக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பு அளித்த இறைவனை வணங்கி இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். இங்குள்ள உணவு கூடத்திலும் கோயிலிலும் சேவை புரியும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து அவர்களுடைய பாத கமலங்களை வணங்கி கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி நன்றி நன்றி. शंकराय 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 मंगलम शंकरी मनोहराय शाश्वताय मंगलम शंकराय 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 मंगलम शंकरी मनोहराय शाश्वताय मंगलम गुरुवराय मंगलम दत्तात्रेयाय मंगलम गजाननाय मंगलम षडाननाय मंगलम
सीताराममङ्गलं वेणुकृष्णमङ्गलं राजाराममङ्गलं राधाकृष्णमङ्गलं शङ्कराय 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 मङ्गलं शङ्करी मनोहराय शाश्वताय मङ्गलं शाश्वताय मङ्गलं शाश्वताय मङ्गलं हर नमः पार्वतीपतये गोविन्दनाम संकीर्तनं आदिगुरुनाथ स्वामी की सनातन धर्म की भारत माता की